வெல்கம் டு பின்ட்ரெஸ்ட் டுடே. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நடப்பு நிகழ்வுகள் சரிங்களா. செப்டம்பர் 2024லேருந்து ஜனவரி 2025 வரைக்கும் நீங்கள் எழுத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ், திருக்குறள், ஆப்டிடியூட் இதெல்லாம் இருந்தாலும் அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தமாக இருக்கக்கூடிய இந்த புக் பேக் டூ யூ நோ டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஸ்டாட்டிக் கண்டென்ட், பட் டைனமிக் கண்டென்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் அப்டேட் பண்ணலை. அவங்க முன்னாடி இருந்ததை அப்படியே அங்கங்கே கொடுத்துட்டு போய் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, ரயில்வே, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜென்ரலாக இந்த 11 டாபிக் தான். இப்போ அன்றாட செய்திகளில் வர்றது தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதில் வந்து இந்த 11 செய்திகள் தான் இருக்கும். இதை தாண்டி அரசியல் செய்திகளும் சினிமா செய்திகளும் இருக்கும். அரசியல் செய்திகள், சினிமா செய்திகள் தேவையில்லை. அதை தவிர்த்து இந்த 11 டாபிக்ஸ் தான் இருக்குது. இந்த 11 டாபிக்ஸையும் நீங்கள் பாருங்கள், போதும்.